தான் நம்ம ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் நடந்து முடிஞ்சதையும் நம்மளால மாற்ற முடியாது. ஃபீல் பண்ணி அவங்களே வெறுத்துருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாத்த ட்ரை பண்ணுங்க. இல்ல அவங்கள மாத்தவே முடியல. வெல்கம் டு தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க அமிர்தா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அமிர்தா வில்சன் சேனல். நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ். நம்மள நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கிறது நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான். நெகட்டிவ் தாட்ஸால தான் நம்ம ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம அதனால மட்டும்தான் ஃபேஸ் பண்றோம். அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எப்படியாவது அது கடக்கணும், இந்த டிப்ரெஷன் இதெல்லாம் நம்ம தாண்டி வரணும்னு நினைச்சா கூட இந்த நெகட்டிவ் தாட்ஸை முதல்ல நம்ம ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம வெளில வரதை பத்தி யோசிக்க முடியும். அப்ப நெகட்டிவ் தாட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற ஒரு 13 வேவ்ஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 என்னன்னா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இது ரொம்ப முக்கியங்க. எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள், பாசிட்டிவே நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்க, பாசிட்டிவான வார்த்தையை பேசிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாசிட்டிவிட்டி மட்டும்தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும், நெகட்டிவிட்டி கம்மியாயிடும். நிறைய லீடர்ஸ், நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாம் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை மட்டுமே ட்ரை பண்ணி தான் இன்னைக்கு அவங்க அந்த நிலைமைக்கு போயிருக்காங்க. இல்லை அவங்க நெகட்டிவாகவே யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் பாசிட்டிவான ஒரு அஃபர்மேஷன்ஸை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை அந்த டைமில் யூஸ் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸை அப்படியே ரெடியூஸ் பண்ணிடுங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். நீங்கள் நெகட்டிவ்க்கு பதிலாக பாசிட்டிவாக ரீப்ளேஸ் பண்ணுங்க அந்த இடத்துல. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அன்ரிவல் தி மேஜிக் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது ஒரு விஷயம் எப்போவோ நடந்திருக்கும், இல்லை நடக்க போகுது அப்படின்றத நினைச்சு நம்ம இன்னைக்கே திங்க் பண்றது. நடந்து முடிஞ்சதையும் நம்மளால மாற்ற முடியாது, நடக்க போறதையும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த நிமிஷத்துல கரெக்டா வாழுங்க. இப்போ நான் அன்னைக்கு அதை செஞ்சுட்டேன் அதனால இப்படி ஆச்சு அதெல்லாம் யோசிக்காதீங்க. இந்த நிமிஷம் நான் என்ன செய்ய போறேன், இதுதான் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படின்னா இப்போ நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸை கரெக்டா எடுங்க. இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்ல வாழ கத்துக்கோங்க. இதை நான் நம்மளோட நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஏன்னா ப்ரெசென்ட்ல வாழ கத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஃபியூச்சரையும் ஹேண்டில் பண்ண முடியும், அதே மாதிரி பாஸ்டையும் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ப்ரெசென்ட்ல வாழ எப்பவுமே கத்துக்கோங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, டிசைன் யோர் ஓன் பர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீன். அதாவது உங்களுக்குன்னு ஒரு மார்னிங் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. காலையில் எழுந்திரிச்சாலும் நான் இதெல்லாம் செய்ய போறேன், இந்த மாதிரி பாசிட்டிவா நான் இருக்க போறேன் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு பாசிட்டிவான மார்னிங் ரொட்டீனை செட் பண்ணுங்க. அந்த மாதிரி மார்னிங் ரொட்டீனை செட் பண்ணும்போது காலையில வர நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். ஸோ நீங்க அந்த நாள் ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே உங்களுக்குள்ள நீங்க வச்சுப்பீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் காலையிலேயே உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு நெகட்டிவ் மட்டும்தான் ஃபீல் ஆகும். ஸோ நீங்க நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவை மட்டுமே ஃபீல் பண்ண ஆரம்பிங்க உங்களுக்குள்ள. அதுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு டிசைன் ஆஃப் மார்னிங் ரொட்டீனை நீங்க செட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மார்னிங் ரொட்டீன் உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை செட் பண்ண ஆரம்பிங்க. ஃபோர்த் பாயிண்ட், லேர்ன் வித் காப் டு கிரிட்டிசிசம். அதாவது நம்ம மனுஷனா பிறந்துட்டோங்க, நம்மளுக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் வரதான் செய்யும். யாராவது எதையாவது சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க நம்மளை பத்தி. அவங்க சொல்றதுனால நம்ம கெட்டவங்களும் ஆக போறது இல்லை, அவங்க சொல்றதுனால நம்ம நல்லவங்களும் ஆக போறது இல்லை. ஸோ நீங்க அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே போட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டை கொண்டு வர்றதை விட அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நடந்துருச்சு, நீங்க பாசிட்டிவா மட்டும் யோசிங்க. அடுத்த தடவை அது நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, இல்ல அதையே யோசிச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு முதல்ல பாருங்க. ஒருத்தவங்க உங்களை பத்தி சொல்லிட்டாங்கன்னா அதை பத்தி யோசிக்கிறத விட அது எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் எடுக்க பாருங்க. ஆக்ஷன்ல இறங்குனீங்கன்னா நீங்க பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வேர்டையே நீங்க பாசிட்டிவா மாத்திடுவீங்க. இதே நீங்க திங்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்களே இழந்துருவீங்க. ஸோ நீங்க இதெல்லாம் மாத்திட்டு பாசிட்டிவா இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா, லிசன் டு யோர் கிரிட்டிசிசஸ் சேஸ். அதாவது உங்களை கிரிட்டிசிசம் பண்றவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. உங்களை பத்தி எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்ட்ல நீங்க பண்ண விஷயத்த பத்தி தான் அவங்க பேச போறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, அவங்க ஏன் அதை பேசுறாங்க, அதை மட்டும் திங்க் பண்ணுங்க. அதை மட்டும் மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. மற்றபடி நீங்க வேற எதுக்கும் பெருசா ட்ரை பண்ணாதீங்க. அவங்க உங்களை பத்தி என்ன பேசுறாங்களோ அதை மட்டும் மாத்திக்க, அந்த இன்சிடென்ட்டை மட்டும் இதுக்கப்புறம் நடக்காத மாதிரி மாத்திக்கோங்க. மற்றபடி உங்களை போட்டு நீங்களே ஃபுல்லா குழப்பிக்கிறது அப்படியெல்லாம் பண்ணாதீங்க.
நீங்க அந்த சுச்சுவேஷன்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அன்னைக்கு நீங்க பண்ணதை மட்டும் திருப்பி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க சொல்ல வராங்களே தவிர நீங்களே தப்பானவங்கன்னு அவங்க சொல்ல வரல. ஸோ அதை உங்க மைண்ட்ல வச்சு எப்பவுமே சேஞ்ச் பண்ணிக்க பாருங்க. 6th பாயிண்ட் என்னன்னா, லெட் யோர் தாட்ஸ் போர் டவுன் இன் தி பென். அதாவது உங்களோட தாட்ஸ் எல்லாம் உங்களோட பென்ல காட்டுங்க. நீங்க எழுதுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ, என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ் தோணுதோ அதை கூட நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போயிடும். நீங்க எழுதாம உங்களுக்குள்ளேயே போட்டு போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு போறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது வருது அப்படின்னும் போது நீங்க அதை எழுதிருங்க. எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை உங்களுக்குள்ள சொல்லி உங்களை பாசிட்டிவா மாத்திக்கோங்க. நெகட்டிவ் தாட்ஸ் அந்த நோட்டோடய போயிட்டோம், அது உங்களுக்குள்ள வர வேண்டாம். நீங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நெகட்டிவ் தோணுச்சு அப்படின்னா ஒரு நோட் பென் எடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதை நீங்க எழுத ஆரம்பிச்சிருங்க. 7th பாயிண்ட் என்னன்னா, பி ஜஸ்ட் பிகாஸ் பார்ட். அதாவது ஜஸ்ட் பிகாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை, இதனாலதான் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்றத பாருங்க. இதனாலதான் இது நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வரணும். இப்போ ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த இன்சிடென்ட் எதனால ஆச்சு அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதனால ஆச்சுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால அதை மாத்திக்க முடியும். அந்த பிரச்சனை இந்த ஒரு விஷயத்தினால்தான் ஆச்சுன்னும் போது அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் உங்களை நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணுது அப்படின்னும் போது அதை நீங்க அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இல்ல அது பாசிட்டிவா நடந்திருக்குன்னா எந்த விஷயம் பாசிட்டிவா நடந்திருக்குன்னு பாருங்க, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் பிகாஸ் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அப்படி இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கனாலே உங்க லைஃப்ல இருக்க ரொம்ப நெகட்டிவ்ஸை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 8th பாயிண்ட் என்னன்னா, ஹியர்ட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி. இது ஒரு தியரி தாங்க. இது நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு இப்போ நெகட்டிவா ஏதாவது ஒரு தாட்ஸ் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பாசிட்டிவா ரீப்ளேஸ் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் உங்களை விட்டு போயிட்டு நீங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தாட்ஸ் வரும்போது கூட அது பாசிட்டிவா வர்றதுக்கு கூட ஒரு பெரிய சான்ஸா இருக்கும். ஏன்னா நீங்க நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருந்தீங்க, இப்போ நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்குள்ள இருக்க தாட்ஸ் பாசிட்டிவா வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது தாட் நெகட்டிவா வந்ததுன்னா இல்ல நெகட்டிவான சுச்சுவேஷன் வந்ததுன்னா கூட அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ண கத்துக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா நெகட்டிவ் தாட்ஸை நீங்க நினைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 3 minutes அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை பத்தி நினைக்காம ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 9th பாயிண்ட் என்னன்னா, கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இன் செக். அதாவது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு கரெக்டான லிமிட்ல தான் இருக்கா அப்படின்றத எப்பவுமே செக் பண்ணிட்டே இருங்க. சில பேர் இருப்பாங்க ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிடுவாங்க. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா அவங்க லைஃப்ல நடந்தது சின்னதாவே இருக்கலாம். அந்த சின்னதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி நெகட்டிவா ஃபீல் பண்ணி அவங்களே வெறுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயம் உங்க லைஃப்ல நடந்தாலுமே அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நம்புங்க. நெகட்டிவாவே நடந்தா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தினாலதான் அது நடக்குது. அது உங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவை கொடுக்கறதுக்காக தான் அந்த விஷயம் உங்க லைஃப்ல நடக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்க நெகட்டிவா நடந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதே நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அக்செப்ட் பண்ணாம அந்த ஒரு நெகட்டிவ்ல நீங்க வாழ்ந்து டிப்ரெஷனுக்குள்ள போற மாதிரி ஆயிடும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். 10th பாயிண்ட் என்னன்னா, கிரீட் தி டே வித் கிராட்டிடியூட். அதாவது எப்பவுமே ஒரு டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தேங்க்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. என் பண்ணும் போதுமே தேங்க்ஃபுல்லா என் பண்ணுங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கீங்களோ, உங்க லைஃபுக்கு நீங்களே தேங்க்ஃபுல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நீங்க தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி, ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி பழகினீங்க அப்படின்னா உங்க லைஃப்லயுமே நல்லதே நடக்கும். நீங்க ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் எப்படி காம் ஆகும், அந்த கெட்டதையே தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை நீங்க பாசிட்டிவா யோசிச்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வேர்ட்ஸே உங்க வாயில இருந்து வரும். ஸோ நீங்க காலையில எந்திரிக்கும் போது தேங்க்ஃபுல்லோட எந்திரிங்க. யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்கும் தேங்க்ஸ் சொல்லுங்க. 11th பாயிண்ட் என்னன்னா, மூவ் யுவர் பாடி டு ஷேக் யுவர் மைண்ட். அதாவது எப்பவுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க பிசிக்கலி ஆக்டிவா இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க பிரெயினுமே ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ணும். அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும்போது உங்களுக்குள்ள வர தாட்ஸ் கரெக்டான பாசிட்டிவ்லயே போகும். நீங்க ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஆல்ரெடி நீங்க டயர்டா இருக்கும்போது உங்களோட தாட்ஸுமே டயர்டா இருக்கும். அதுவே உங்களை நெகட்டிவ் சைடு கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய லீட் பாயிண்டா இருக்கும். ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு, உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லையா,
அப்போ நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க, இல்ல 10 நிமிஷமாவது வாக்கிங் பண்ணுங்க, இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயே சும்மா நடங்க கொஞ்ச நேரம். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கனாலே உங்க மைண்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸை ஃபீல் பண்ணும். நீங்க அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க ரொம்பவே லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அன்னைக்கு யாருக்கிட்டையுமே கோவப்பட மாட்டீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப கம்மியாவே இருக்கும். 12th பாயிண்ட் என்னன்னா, கீப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி நெகட்டிவ். இதெல்லாம் பண்ணி கூட எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா கொஞ்சம் அதுக்கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்ககிட்ட சில பீப்புள் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்டை நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுவாங்க. அவங்க லைஃப் அவங்க நெகட்டிவா உங்ககிட்ட பேச பேச உங்களுக்குமே அந்த ஸ்ப்ரெட் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா நீங்களுமே நெகட்டிவா, நீங்க எவ்வளவுதான் பாசிட்டிவ் பர்சனா இருந்தாலுமே அவங்க சொன்னதெல்லாம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அது ரிஜிஸ்டர் ஆகி நீங்க பாசிட்டிவா இருந்த பர்சன் நீங்க நெகட்டிவா மாறதுக்கு அதுவே ஒரு பெரிய காரணமாயிடும். ஸோ உங்களை சுற்றி நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்களா இல்லை பாசிட்டிவ் பீப்புள் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. பாசிட்டிவ் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கள அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நெகட்டிவ் பீப்புள் இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுங்க. இல்லை அவங்கள மாற்றவே முடியல அப்படின்னா நீங்க மாறிடாதீங்க, அவங்கள வேணா அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க யார் நெகட்டிவா பேசினா கூட அந்த மாதிரி நெகட்டிவா என்கிட்ட பேசாத, எல்லாமே பாசிட்டிவா நடக்கும்னு சொல்லி பழகுங்க. 13th பாயிண்ட், டேக் சம் டீ அண்ட் கம்பெனி. அதாவது இது கொஞ்சம் சில் பண்ற ஒரு பாயிண்ட் தான். நீங்க எப்பப்பெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ நெகட்டிவா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு பிரேக் கொடுத்து ஒரு காஃபியோ இல்லை ஒரு டீயோ குடிக்க ஆரம்பிங்க. இல்லை உங்களுக்கு வேற என்ன குடிக்க பிடிக்குமோ அதை குடிக்க ஆரம்பிங்க. பட் நீங்க வந்து அதை அதிகமாக பண்ணிடாதீங்க, அது வேற ஒரு ப்ராப்ளத்தை உங்களுக்கு கொடுத்துரும். சுகர் அந்த மாதிரி டிசீஸ் வர மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது மட்டும் இந்த விஷயத்த ட்ரை பண்ணீங்கன்னா இதுல இருந்தும் நீங்க கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த டைம் உங்களோட பிரெயின் வந்து ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் பண்ணும். ரிலாக்ஸை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் பாசிட்டிவா யோசிக்கிறதுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வழியா இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோல சொன்ன 13 விஷயமுமே உங்களோட லைஃப்ல நெகட்டிவ் தாட்ஸ் வராம பார்த்துக்கும் நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்களும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸை உங்களோட லைஃப்ல இருந்து வராம பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி, ஸ்டே பாசிட்டிவ். பை.